வணக்கம். அன்பார்ந்த நண்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் இனிய கணித வணக்கம். 10ஆம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும். அதில் சார்புகளின் சேர்ப்பு அப்படிங்கிற தலைப்பில் எடுத்துக்காட்டு 1.19 எப்படின்னு பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா f(x) = 2x + 1 மற்றும் g(x) = x² - 2 எனில் f காம்போசிட் g மற்றும் g காம்போசிட் f ஐ காண்க. முதல்ல நம்ம f காம்போசிட் g பார்ப்போம். அதாவது f காம்போசிட் g என்ன அர்த்தம் அப்படின்னா f(x) காம்போசிட் g(x)ன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த f(x)க்கு பதிலாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அதை போடலாம். அதாவது f(x)க்கு பதிலாக 2x + 1 காம்போசிட் g(x) என்ன x² - 2ன்னு கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் இந்த f(x)ல் எங்கே x இருக்கோ அந்த எக்ஸை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக அந்த g(x) ஃபுல்லாக கொண்டு வந்து இங்கே போட போகிறோம். புரியுதா? அதாவது f(x)ல் இருக்க எக்ஸை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக இந்த g(x) என்ன அதற்கு x² - 2 அதை கொண்டு வந்து போடணும். அப்படி பண்ணோம்னா இங்கே f(x)ல் என்ன இருக்குது 2x + 1 இருக்குது. அந்த 2 அப்படியே வச்சுக்கலாம். இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக g(x) கொண்டு வந்து இங்கே போடணும். g(x) என்ன x² - 2. அதுக்கப்புறம் f(x)ல் மீதி என்ன இருக்குது ஒரு +1 இருக்குது. இனி வழக்கம் போல் தான் இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்க 2 கொண்டு வந்து உள்ளே தனித்தனியாக பெருக்கணும். அப்போ இந்த 2ஐயும் x² பெருக்கினா 2x², அடுத்து 2ஐயும் -2ஐயும் பெருக்கினா -4, இந்த +1 அப்படியே வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சுருக்கிக்கலாம். 2x² -4 + 1 = என்ன அப்படின்னா -3. இதுதான் f காம்போசிட் g. இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா g காம்போசிட் f கண்டுபிடிக்கணும். அதாவது g காம்போசிட் f. அப்போ அதே சொன்ன மாதிரி g காம்போசிட் fனா என்ன அர்த்தம் அப்படின்னா g(x) காம்போசிட் f(x). அடுத்த ஸ்டெப்பு வழக்கம் போல் g(x)க்கு பதிலாக g(x) என்ன கொடுத்துருக்காங்க x² - 2ன்னு கொடுத்துருக்காங்க, அதை கொண்டு வந்து போட போகிறோம். அடுத்து காம்போசிட் f(x) என்ன f(x)க்கு பதிலாக 2x + 1 2x + 1. நம்ம அப்போதே சொன்ன மாதிரி அடுத்த ஸ்டெப்பில் இந்த g(x)ல் இருக்கக்கூடிய எக்ஸுக்கு பதிலாக இந்த f(x)ல் இருக்கக்கூடிய மொத்த உறுப்பையும் கொண்டு வந்து போடணும். அதாவது இந்த எக்ஸை மட்டும் எடுத்துகிட்டு எக்ஸுக்கு பதிலாக அதுக்கு பதிலாக 2x + 1 போடணும். இது 2x + 1. அப்போ இந்த எக்ஸ் இங்கே என்ன இருக்குது x² இருக்குது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன செய்ய போகிறோம், இங்கே 2x + 1 போட்டு அது ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் போட்டுக்குங்க. அடுத்து வேறு என்ன இருக்குது ஒரு -2. இதை a + b² அந்த ஃபார்மில் விரிச்சு எழுதுனோம்னா முதல்ல a²ங்கிறது 4x², அடுத்து 2ab 2 × 2 4x × 1 4x ப்ளஸ் b²ங்கிறது 1² 1 தான். அடுத்து ஒரு -2. இதை இன்னும் கொஞ்சம் சுருக்கணும்னா இங்கே 4x² + 4x, இதை கொஞ்சம் சுருக்கும் போது -1 அப்படின்னு வரும். இதுதான் நமக்கு தேவையான சரியான விடை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.